Hello students. So last video நம்ம graphing functions using transformation அதாவது சார்புகளை வரைபடமாக்குதல் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.4 எக்ஸசைஸ் 1.4 பார்க்க போகிறோம். ஸோ போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து நீங்கள் இதில் கவனிச்சிக்கலாம். ஸோ கிவன் கிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y x cube அப்படிங்கிற கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 4 கிராஃப் வந்து நம்ம வரையணும். நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். y x cube கிராஃப் வந்து நமக்கு வந்து புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ y x cubeங்கிற கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து y x cube. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா y x cube. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரிவர்ஸ் ஆப்போசிட் அப்படியே நம்ம வரைய போகிறோம் அப்படின்னா ஸோ y x cube படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதான் y x cube. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா y x cube plus 1. ஸோ x cube plus 1ன்னா நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ் 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு யூனிட் வந்து வளைவரையா மேலே ஏற்றி போடணும். கிராஃப் ஏற்கனவே போட்டிருக்கோம். y x cube ஒரு யூனிட் மேலே வந்து நம்ம ஏற்றி வரையணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பாயிண்ட் வந்து நான் இங்கே மேலே நோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ கர்வ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இட் இஸ் y x cube plus 1. இதே x cube minus 1னா ஒரு யூனிட் கீழே டவுன்வர்ட்ஸ். ஸோ பாயிண்ட் வந்து நான் கீழே வச்சுக்கிறேன். கர்வ் பாருங்கள் y x cube minus 1. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட 1 வந்து ஆட் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ பார்த்துக்கோங்க, நான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷனோட 1 கூட்டணும் கழிச்சோம் அப்படின்னா அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் மேலே கீழே. எக்ஸோட 1 கூட்டணும் கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் வேர்ட்ஸ் வந்து கர்வ் நகட்டணும். 1 மைனஸ் பண்ணோம்னா ரைட் வேர்ட்ஸ் வந்து கர்வ் நகட்டணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஆட் பண்ணிக்கோம். ஸோ லெஃப்ட் வேர்ட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறோம், கர்வ் நகட்டுறோம். ஸோ விச் இஸ் y x plus 1 the whole cube. ஸோ பயிற்சியில் ரெண்டாவது கணக்கு எக்ஸசைஸில் செகண்ட் சம் பாருங்கள். y x power 1/3 அப்படிங்கிற கிராஃப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். y x power 1/3ங்கிற கிராஃப் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா x power 1/3. ஸோ மைனஸ் அப்படிங்கிறப்ப இதனுடைய நீங்கள் ஆப்போசிட் கிராஃப் நம்ம வந்து பிரதிபலிப்பு ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இருந்தாலும் நீங்கள் இதனுடைய ஆப்போசிட் சைடாக அப்படியே நீங்கள் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் x power 1/3. பாருங்கள் படம் எப்படி வரையறேன்னு. y x power 1/3 இதனுடைய அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் தான் y x power 1/3. நெக்ஸ்ட் y x power 1/3 plus 1. x power 1/3 இந்த இருக்குப்பா. இதோட ப்ளஸ் 1 அப்படின்னா ஒரு யூனிட் நம்ம என்ன பண்ணணும், மேலே ஃபிகரை ஏற்றி வரையணும் நம்ம. ஸோ பாயிண்ட் ஒரு யூனிட் நீங்கள் வந்து மேலே வச்சுக்கலாம். நீங்கள் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டாலும் சரி, அல்லது பாயிண்ட் ஒரு யூனிட் மட்டும் நீங்கள் மேலே ஏற்றி வச்சு நீங்கள் போட்டாலும் சரி தான். x cube plus 1 அண்ட் x cube minus 1 பாயிண்ட் வந்து ஒரு யூனிட் நீங்கள் கீழே வச்சுக்கிடணும். x cube minus 1 x plus 1 the whole cube. ஸோ ஒரு யூனிட் மூவிங் லெஃப்ட் வேர்ட்ஸ். ஸோ பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், -1 வச்சுக்கலாம். இந்த இடத்துல -1 நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கர்வ் வந்து வரையணும். x plus 1 the whole cube. இதே x minus 1 power 1/3 அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு யூனிட் ரைட் சைடு. அப்போ பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வச்சு நீங்கள் போட வேண்டியது. ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு படம், இந்த ஒரு ஃபிகர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், மீதமுள்ள ஃபிகர் யூஸ் பண்ணணும். ஸோ பேசிக் கிராஃப், அந்த அடிப்படை கிராஃப்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸில் தேர்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாப்பா f(x = x cube) அப்படிங்கிற வளைவரை கொடுத்துருக்காங்க. அண்ட் g of x = cube root of x. cube root of x னா x ன் அடுக்கு 1/3 x power 1/3 சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா f composition g என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ f composition g என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த கிராஃபையும் நம்ம வரைய சொல்லியிருக்காங்க. வரைஞ்சிட்டு நம்மளுடைய விடைகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ முதல் வந்து பார்த்துக்கோங்க, நம்ம வந்து f composition g of x என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். f of g of x, f of g of x உள்ள அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க cube root of x. அடுத்து f of x ஓட மதிப்பு என்ன, x cube. அதாவது எஃப்க்குள்ள என்ன இருந்தாலும் அதனுடைய மதிப்பு அடுக்கு 3 அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் அடுக்கு 3. கியூப் ரூட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸின் அடுக்கு 1/3.
இதனுடைய அடுக்கு 3. ஸோ 3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? எக்ஸ். ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா என்ன கிராஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த கிராஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 கிராஃபையுமே நம்ம வந்து ஒரே கிராஃபில் வரைய போகிறோம். நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு வரையணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும் பாருங்கள். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படிங்கிற கிராஃப் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிறது எக்ஸ் பவர் 1/3. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பவர் 1/3 கிராஃப் நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே. எக்ஸ் பவர் 1/3 கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். எக்ஸ் பவர் 1/3ங்கிற கிராஃப். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் நம்ம வரையணும். ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைன் வந்து எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும், ஸ்ட்ரைட் லைன் நடுவில். ஸோ நாம் போட்டிருக்கக்கூடிய கிராஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸின் அடுக்கு 1/3 அப்படிங்கிற கிராஃபு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து ரெட் கலரில் போட்டிருக்கக்கூடிய கிராஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 1/3. மூணாவது போட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற கிராஃப், அதாவது எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற கிராஃப் வந்து. ஸோ இதுலேருந்து எக்ஸ்பிளைன் யுவர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது நம்மளுடைய முடிவுகளை பற்றி தெரிவிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து நம்ம ரஃபாக போட்டிருக்கனால இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக எங்களுக்குள்ள ஒரு ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிற மாதிரி வரும். ஸோ அதாவது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி அமையும். ஆக்சுவலாக படம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் அபவுட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைன். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற லைனை பொறுத்து இது ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டுமே சமச்சீராக இருக்கிறது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இதுலேருந்து அப்படின்னா ஜி அப்படிங்கிற இந்த சார்புங்கிறது என்ன அப்படின்னா இதனுடைய நேர்மாறு, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஜி இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் எஃப்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரம் த கிராஃப் g of x is the inverse of f of x, or நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா g of x என்பது f of x இன் நேர்மாறு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன் அப்படின்னா ஒரு சார்பினுடைய நேர்மாறு அதாவது இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனை பொறுத்து எப்படி இருக்கும், சிமெட்ரிக்கலாக இருக்கும், அதாவது சமச்சீராக இருக்கும். ஸோ அப்போ இந்த கொடுக்கப்பட்ட இரண்டு சார்புகளுமே ஒன்றுக்கொன்று நேர்மாறு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், g of x is the inverse of f of x or f of x is the inverse of g of x. ரெண்டிலிருந்து நம்ம எதனாலும் இதிலிருந்து சொல்ல முடியும். ஸோ இரண்டு சார்புகளும் ஒன்றுக்கொன்று நேர்மாறுன்னு சொல்லி நம்ம விட எழுதலாம். எக்ஸசைஸில் 4th சம் பாருங்க. y ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஸோ இந்த கிராஃப் வரைகிறதுக்கு எதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா y ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற கிராஃப் யூஸ் பண்ண சொல்கிறாங்கப்பா. ஸோ y ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப் வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும், ரஃபாக போடுறேன். இதான் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற கிராஃப். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், வரையணும். ஸோ இந்த கிராஃப் வரைகிறதுக்கு சில பேசிக் கிராஃப் ஒன்றுனா வரைஞ்சா தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். முதல் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப் என்ன அப்படிங்கிறது தெரியும், y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கிராஃப் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எக்ஸோட 1 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மூவிங் ரைட் வேர்ட்ஸ் வலப்பக்கமாக ஒரு யூனிட் நம்ம வந்து நகட்டணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். x minus 1 the whole square. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா x minus 1 whole square பக்கத்தில் இருக்கக்கூடிய கெழு அதாவது கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 1 வந்து கிரேட்டர் இங்கே 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 the whole square கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கெழு வந்து 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா இட் கம்ப்ரஸஸ் அபவுட் ஒய் ஆக்சிஸ், அதாவது ஒய் அச்சை நோக்கி ரெண்டுமே என்ன ஆகும், கர்வ் வந்து சுருங்கும். அப்போ கெழு வந்து 1 விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த படம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுதான் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற கர்வ். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட 5 நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 5 இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 5 யூனிட்ஸ் வந்து மேலே ஏற்றணும். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல கிராஃப் இருக்குது, 5 யூனிட்ஸ் வந்து நம்ம மேலே ஏற்றணும். ஸோ 1 2 3 4 and 5. ஸோ நீங்கள் கூட உங்களுக்குள்ள பாயிண்ட் கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம், 3 4 5. ஸோ கிராஃப் எந்த இடத்துல வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஸோ திஸ் இஸ் 3 into x minus 1 whole square plus 5.
ஸோ சிம்பிளாக நம்ம இந்த பேசிக் கிராஃப் ஒன்று தெரிஞ்சால் இதுலேருந்து இதோட எக்ஸ்டென்ஷனாக என்ன கிராஃப் கொடுத்தாலும் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம இதுலேருந்து போட முடியும். எக்ஸசைஸ் 1.4ல் 6th சம் பாருங்கப்பா. y = x அப்படிங்கிற கிராஃபை யூஸ் பண்ணி ஒரு 5 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் y = x அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். பேசிக் கிராஃப் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ y = xங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். This is y = x அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ y = x அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி y = -x அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆப்போசிட் தான் y = -x. ஸோ y = -x அப்படிங்கிற கிராஃப் வரைஞ்சிட்டோம். ஸோ அடுத்து y = 2x. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அதாவது கெழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஒய்ஹெச்சோட என்னாகும் சுருங்கும், ஒய்ஹெச் பக்கம் சுருங்கும். இல்லை அப்படின்னா ஒய்ஹெச்லேருந்து விரியும். ஸோ y = 2x அப்படிங்கிறப்ப y = xங்கிற லைன் போட்டிருக்கோம். இது ஒய்ஹெச்சோட கொஞ்சம் என்னாகும் சுருங்கி வரும். ஸோ அப்போ y = 2x வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக y = x. ஸோ y = 2x அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சுருங்கி வரும். y = 2x. y = xக்கும் y = 2xக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா y = x + 1. y = x அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு தெரியும். x + 1 சார்போட 1 கூட்டுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு அடுக்கு மேலே நம்ம ஏற்றணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். y = x எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரி y = x + 1. y = x + 1. அடுத்து பார்த்தீங்கன்னா y = 1/2x + 1. ஸோ 1/2x + 1 அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 2 படம் வரைஞ்சா தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும். அப்போ 1/2x என்ன அப்படின்னு முதல் வரையணும். அதுக்கடுத்து 1 நீங்கள் என்ன பண்ணீங்களா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ y = x முன்னாடி 1/2 அதாவது கெழு வந்து 1 விட கம்மியாக வருது. ஸோ 1 கூட குறைவாக வந்தால் ஒய்ஹெச்லேருந்து விலகி செல்லும், அதாவது இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ். அப்போ பார்த்துக்கோங்க y = xங்கிற லைன் வந்துருக்கும். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் இப்படி கிராஸாக இப்படி போட்டிங்க அப்படின்னா இதுதான் y = 1/2x. y = 1/2 × x. அடுத்து 1/2x + 1 அப்படின்னா ஸோ மேலே வந்து ஒரு யூனிட் வந்து ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 1/2x + 1 அப்படிங்கிற கிராஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ y = 1/2x + 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2x + y + 3 = 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட கிராஃப் வரையணும். ஸோ 2x + y + 3 = 0ங்கிற கிராஃப் வரைகிறதுக்கு ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். y = பார்த்தீங்கன்னா -2x - 3. ஸோ -2x - 3 அப்படிங்கிறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 படம் கட்டாயமாக போட வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 2x அப்படிங்கிற கிராஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம வரையணும். அடுத்து பார்த்தீங்கன்னா -2xங்கிற கிராஃபு, அடுத்து -2x - 3. ஸோ முதல் வந்து 2x கிராஃபை வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஸோ ஒய்ஹெச் பக்கம் சுருங்கி இருக்கும். ஏற்கனவே நம்ம வரைஞ்சிருக்கோம். y = 2xங்கிற கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ y = xங்கிற கிராஃபை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம், y = 2x அப்படிங்கிற கிராஃப் வரைவோம். y = 2x. ஸோ இதோட மைனஸ் அப்படிங்கிறப்ப இதனுடைய ஆப்போசிட்டு. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒய்ஹெச் பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ y = -2x. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா -2x - 3. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் வந்து இங்கேருந்து 3 அலகுகள் 3 யூனிட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே டவுன்வர்ட்ஸ் வந்து என்ன ஆகும், கிராஃப் வந்து இறங்கிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. ஸோ 3 யூனிட்ஸ் கிராஃபை கீழே இங்கே வச்சு இதே கிராஃபை இந்த இடத்துல வச்சு நீங்கள் போட்டுறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட் கூட -1, -2, -3ங்கிற பாயிண்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். the graph is y = -2x - 3. ஸோ எக்ஸசைஸில் ஒரு 5 சம்ஸ்னுடைய கிராஃப் வந்து நம்ம இப்போ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கிராஃப்ஸ் எல்லாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.